மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கிய 100 கோடி ரூபாய் லஞ்சம். சிங்கப்பூரில் இருந்து சத்திய கடதாசி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழரான சிதம்பரம் என்பவர் சுமார் 5 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இலங்கை மதிப்பில் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் புதிய முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் முன்னணியின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்துள்ளார். முறைப்பாட்டின்படி சங்கரிலா கொழும்பு ஹோட்டல் திட்டத்திற்காக காலிமுகத்திடலில் அமைந்திருந்த முன்னாள் இராணுவ தலைமக காணி விற்பனை செய்யப்பட்ட போது 5 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தொகை டிபிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் பங்குதாரரான சிதம்பரம் வழங்கிய சத்திய பிரமாணத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சின் டிவாஸ் குணவர்தனவும் கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெலிபெட் மற்றும் டிபிஎல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களுக்கு இடையில் 5 மில்லியன் டாலர் மதிப்பிலான போலியான ஆலோசனை சேவை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் அந்த பணம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி கணக்குகள் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த நிதி மூலம் டங்கல பே ஹோட்டல் வாங்கப்பட்டதுடன் கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் நிறுவனத்திலும் முதலீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எமரல்ட் டினாஸ் மற்றும் கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் நிறுவனங்கள் ஊடாக நாமல் ராஜபக்ஷ மற்றும் ரோஜித ராஜபக்ஷ ஆகியோர் உண்மையான பயனாளிகளாக இருந்ததாக சத்திய பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சத்திய பிரமாணம் 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அன்றைய ஃபைனான்சியல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் அதிகாரிகள் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் விசாரணைகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் முன்னெடுக்கப்படவில்லை என முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழைய ஆவணங்கள், குரல் பதிவுகள் மற்றும் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் சச்சின் டிவாஸ் குணவர்தனவை அழைத்து விரிவான விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை. தமிழ் தேசிய பேரவையினர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சென்னையில் தமிழக முதலமைச்சர் விஜயை தமிழ்நாடு அரசு தலைமைய செயலகத்தில் சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்திய ஈழத்தமிழ் கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 7 பேர் கொண்ட பிரதிநிதி குழு கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களை பறித்துவிட்டு அதற்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் சதி. தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களையும் திணைக்களங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துவிட்டு அதற்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் சதி செய்கின்றதா என எண்ண தோன்றுகின்றது என இவ்வாறு வடக்கு மாகாண சபையின் அவை தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்தியின் கீழ் கொண்டு செல்வதற்கு இடம்பெற்று வரும் முன்னெடுப்புகள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்தியின் கீழ் கொண்டு செல்வதற்கு இடம்பெறும் முன்னெடுப்புகளை நாங்கள் தீர்க்கமாக எதிர்க்கின்றோம். மத்தியின் கீழ் இவற்றை கொண்டு சென்றால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் விரைவாக அபிவிருத்தி அடையும் எனவும் கூறுகின்றனர். இந்த கூற்று வேடிக்கையானது. மத்தியின் கீழ் ஆதார வைத்தியசாலையை கொண்டு சென்றால் மருத்துவர்கள் அனைவரும் மாறிவிடுவார்களா அல்லது கூடுதலான மருத்துவர்கள் இறக்குமதி செய்யப்படுவார்களா
ஆதார வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற தூய நோக்கம் இருந்தால் மாகாண சபையின் கீழ் அதை பேணியபடி இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியும். இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. பாடசாலைகள், வைத்தியசாலைகள் என அனைத்தையும் மத்தியின் கீழ் கொண்டு செல்வதற்காகவே தேர்தல் பிற்போடப்பட்டு வருவதாக எண்ண தோன்றுகின்றது. வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களையும் திணைக்களங்களையும் பாடசாலைகளையும் மத்தியின் கீழ் எடுத்துவிட்டு வெற்றி கோதுக்கே தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதா எனவும் நாங்கள் சிந்திக்கின்றோம். எனவே இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் சிங்கள மக்களை உடன் மீள குடியேற்றுங்கள். யாழில் சிங்கள அமைப்புகள் வேண்டுகோள். வடக்கு மாகாணத்தில் வாழ்ந்த சிங்கள மக்களை மீள குடியேற்றுவதற்கும் அவர்களின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிங்கள அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் 1981 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுமார் 6500 சிங்கள மக்கள் வாழ்ந்ததாகவும் தற்போது அவர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையினரே மீள குடியேறியுள்ளதாகவும் தெரிவித்தனர். மீள குடியேற்ற நடவடிக்கைகளில் அனைத்து இனங்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் சிங்கள மக்களின் காணி உரிமைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை வடமாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருள் இடங்கள் பாதுகாக்கப்பட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலகங்களில் சிங்கள மொழி அறிந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுவதன் மூலம் நிர்வாக சிக்கல்கள் தீர்க்கப்படலாம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் யுத்தத்திற்கு முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்களுக்கும் சமமான மீள்குடியேற்ற வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள சுதந்திரமாக வாழும் உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சிங்கள அமைப்புகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளன. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட கைது. முன்னாள் கடற்படை தளபதியும் அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் என்ற பதவியை கொண்டவருமான வசந்த கரணகொட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2006 ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு கடற்படை அதிகார பயிற்சி பொறுப்பாளர்களை இணைத்து கொண்ட போது தகமைகளை பூர்த்தி செய்யாதிருந்த யோசித்த ராஜபக்ஷவை சட்டவிரோதமான முறையில் இணைத்து கொண்டதாக வசந்த கரணகொட மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அப்போதிருந்த நடைமுறைகளை மீறி அரசாங்கத்தின் பெருமளவிலான நிதியை செலவிட்டு பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியில் யோசித்த ராஜபக்ஷவுக்கு பயிற்சி பாடநெறி ஒன்றில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமை தொடர்பிலும் இவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளினால் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட இன்று முற்பகல் 10 மணி அளவில் ஆணைக்குழு வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரான வசந்த கரணகொட கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. உலகின் சிறந்த சுற்றுலா தீவு நாடாக இலங்கை முதலிடம். 2026 ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவி சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. இயற்கை அழகு, கலாச்சார பாரம்பரியம், பல்லுயிர் வளம், பயனாளிகளின் அனுபவம் மற்றும் உலகளாவிய பிரபலத்தன்மை ஆகிய அடிப்படையில் பிக் 7 டிராவல் வெளியிட்ட சர்வதேச தரவரிசையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கிரீஸ், போர்த்துகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட பிரபலமான தீவி சுற்றுலா நாடுகளை பின்னுக்கு தள்ளி இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது. ஒரே பயணத்தில் கடற்கரைகள், மலைப்பகுதிகள், மலைக்காடுகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை அனுபவிக்கக்கூடிய புவியியல் பன்முகத்தன்மை இலங்கையின் முக்கிய பலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தெற்கு மற்றும் மேற்கு கடற்கரைகள், மத்திய மலைநாட்டு தேயிலை தோட்டங்கள், ரம்மியமான ரயில் பயணங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களின் வளமான வனவிலங்கு சூழல் ஆகியவை உலக பயனாளிகளை தொடர்ந்து கவர்ந்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பல்வேறு சுற்றுலா அனுபவங்களை குறுகிய பயண நேரத்திலேயே வழங்கும் தனித்துவமான நாடாக இலங்கை திகழ்வதே இந்த சர்வதேச அங்கீகாரத்துக்கான முக்கிய காரணமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze.
Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. முதல்வர் விஜய் குறித்து அவதூறு பேசிய திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராமகிருஷ்ணன் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக தவிக நகர செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் காவல்துறையினர் திமுக எம்எல்ஏ அனிதா ராமகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்தனர். ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் அடைந்துள்ள அதிருப்தி குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சித்து பேசினேன். அரசியல் உள்நோக்கத்துடன் போலீசார் என் மீது இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். எனவே இந்த வழக்கில் முன் ஜாமீன் வழங்க வேண்டும் என அனிதா ராமகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். 7வது முறையாக எம்எல்ஏ ஆக இருக்கும் ஒரு அரசியல்வாதி இப்படி பேசுவதை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதி இளந்திரையன் அனிதா ராமகிருஷ்ணனின் முன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் நிதி முறைகேடு சிபிஐ விசாரணை கோரி காங்கிரஸ் வலியுறுத்தல். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடைகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பது பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோயில் விவகாரம் பிரதமர் மோடியின் அரசியல் எழுச்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட அவர் தற்போது நன்கொடை முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது பிரதமரின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழு நேர்மையாக விசாரிக்க முடியாது என்றும் அதனால் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை அவசியம் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் அறக்கட்டளையின் முன்னாள் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் உள்ளிட்டோருக்கு எதிராக புதிய புகார் ஒன்று அயோத்தி காவல்துறையில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை காலத்தை மேலும் 15 நாட்களுக்கு நீடித்துள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் கடும் கட்டுப்பாடு, வணிக கப்பல்களுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்களும் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரான் கூட்டு இராணுவ கட்டளை பிரிவு திடீர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் அதே வேளையில் ஈரான் இராணுவம் இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த போர் தற்போது தற்காலிக போர் நிறுத்தத்தின் கீழ் அமுலில் உள்ள நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்தவித பாதுகாப்பு அச்சமுமின்றி சரக்கு கப்பல்கள் முக்கிய நீர்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையை கடந்து வந்துள்ளன. இந்த சூழலில் இருதரப்பும் தங்களுக்குள் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக கூறி மீண்டும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மீண்டும் தனது கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பதாதைகளை தவிர்த்து மற்ற வழிகளில் செல்லும் கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளதால் சர்வதேச கடல் வர்த்தக பாதையில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் குறிவைப்பு, தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மாட்டார். ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி பாதுகாப்பு காரணங்களினால் தனது தந்தையும்
முன்னாள் உச்ச தலைவருமான அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கான தற்போதைய ஈரானிய தலைவரின் பிரதிநிதி மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார். ஈரானிய தலைவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து விடுத்து வரும் அச்சுறுத்தல்களே முஸ்தபா கமேனி பங்கேற்க முடியாததற்கு காரணம் என்று அயத்துல்லா ஹக்கீம் எலாஹி இந்தியா டுடே ஊடகத்திடம் கூறியுள்ளார். கமேனி கொல்லப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் உள்ளார் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அண்மையில் அச்சுறுத்தியிருந்தார். இதற்கு ஈரானிடமிருந்து கடுமையான பதில் வந்தது. இனி வரும் அச்சுறுத்தல்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான போரின் தொடக்கத்தில் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளால் அயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருக்குரிய இறுதிச் சடங்கு ஜூலை 4 அன்று தெஹ்ரானில் தொடங்கி ஜூலை 9 அன்று அவரது சொந்த ஊரான வடகிழக்கு நகரமான மஷாட்டில் அடக்கத்துடன் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.